என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி, சில்வர் பவுல்ல வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டலாமா, 4 மாசம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வெள்ளி தட்டு இல்ல வெள்ளி பாத்திரங்கள் யுட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி. வெள்ளியில சாப்பிடுவதால் என்ன பயன்கள்? ஃபர்ஸ்ட் விஷயம், வெள்ளி சில்வருக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது உண்டு. அதாவது கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை. ஊண்டு ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, காயம்பட்ட இடத்துல ட்ரெஸ்ஸிங் போடுறதுல கூட வெள்ளி பயன்படுத்தப்பட்டு வருது. டென்டல் டிவைசஸ், மெடிக்கல் டிவைசஸ், இதுலயும் கூட ஒரு சேஃபான மெட்டல் அப்படின்னா வந்து வெள்ளி தான் அதோட தன்மைகளுக்காக. ஆனா ஒரு விஷயங்க, நம்ம அதுக்காக டெய்லி நம்ம வெள்ளி தட்டுல சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் ப்ராப்ளம், ஹை டோஸ் ஆஃப் சில்வர், அதிகமான சில்வர் நம்ம உட்கொள்ளும் போது இந்த சில்வர் வந்து ஆர்கைரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆர்கைரியா அப்படின்னா என்னங்க? சில்வர் டெபாசிட்ஸ் ஆன் த ஸ்கின். நம்ம தோள்கள்ல அதிகமான சில்வர் படிஞ்சு தோலோட நிறம் மாற்றி காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா இது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். மிக நீண்ட காலம் பயன்படுத்தி அதுலயும் வந்து அந்த வெள்ளி வந்து நம்ம உடம்புக்குள்ள அதிகமா சேர்ந்துருச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை. அது நம்ம வெள்ளி பாத்திரங்கள் யூஸ் பண்றதுனால நடக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ வெள்ளி வந்து குறிப்பா வந்து சில உணவுகளோட ரியாக்ட் பண்ணுங்க. நம்மளால மெயின்டைன் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம். ஈஸியா நிறம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எதனால நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து முட்டை நான்வெஜ், இது வந்து வெள்ளி தட்டுல சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். அது நம்மளுக்காக இல்ல, பிளேட்டுக்காக. ஏன்னா வெள்ளி ரேட் அப்படி. முட்டை, வெங்காயம், பூண்டு, கீரை, கடுகு, இதுலலாம் என்ன அதிகமா இருக்குங்க? சல்ஃபர் அதிகமா இருக்கு. குறிப்பா முட்டையிலலாம் சல்ஃபர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சல்ஃபர் வந்து சில்வரோட ரியாக்ட் ஆகலாம். ரியாக்ட் ஆகி டார்னிஷிங் நடக்கலாம். அதனால பிளேட்டோட கலர் நிரந்தரமா மாறும். தக்காளி சாஸ், எலுமிச்சை சாறு, வினகர், இதெல்லாம் என்னங்க? அசிடிக் உணவுகள். இந்த அசிடிட்டி அப்படிங்கிறதுமே சில்வரோட ரியாக்ட் ஆகும், டார்னிஷிங் நடக்கும், பிளேட்டோட நிறம் மாறும். அடுத்து உப்பு வந்து ஸ்டெர்லிங் சில்வரோட ரியாக்ட் ஆகும். ஆனால் இந்த இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் நான் சொன்ன உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனே கழுவிட்டா பெஸ்ட். ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு உணவு கான்டாக்ட் பீரியட் தான் இங்கே முக்கியம். எவ்வளோ நேரம் உணவு வந்து அந்த சில்வரோட கான்டாக்ட்ல இருக்கோ அந்த கான்டாக்ட் பீரியட் ரொம்ப நேரம் இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குங்கிறதுனால இமீடியட்டாக வந்து நம்ம மைல்டு சோப்பு, மைல்டு டிட்டர்ஜென்ட் மூலமா இந்த சில்வர் யுட்டென்சில்ஸை கிளீன் பண்ணிட்டோம்னா பெரிய லெவலில் பிரச்சனை ஏற்படாது. அதே மாதிரி கழுவின பின்னாடி அதை நல்லா வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா இல்லைன்னா டவல் நல்லா தொடச்சிட்டு மாய்ஸ்சர் இல்லாம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சில்வர் பாத்திரங்கள்ல. அந்த மாய்ஸ்சர், ஈரப்பதம் இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதுவும் நீண்ட நாளைக்கு வந்து கலர் மாறாம நிறம் மாறாம பளபளன்னு நம்மளுக்கு பயன்படும். ஆக சில்வர் பிளேட், வெள்ளித்தட்டில் சாப்பிடுவது குறித்த உங்களோட சந்தேகம் இந்த வீடியோ மூலமா நீக்கப்பட்டது அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கடத்தையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.